கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம். முதல் அதிகாரத்தில் நாம் கவனிக்க வேண்டிய 5 முக்கியமான அம்சங்கள் என்ன என்றால், எல்கானாவிற்கு 2 மனைவிகள், பென்னினாள், அன்னாள். பென்னினாளுக்கோ பிள்ளை பேறு இருந்தது, அன்னாளுக்கோ பிள்ளைகள் இல்லை. பிள்ளையை பெறாத அன்னாள் அவமானம், நிந்தை, வருத்தம், அழுகை, வேதனை என தினம் தினம் அழுகையோடே உணவை சாப்பிட்டிருக்க வேண்டும். பல நேரங்களில் பட்டினியாக கூட இருந்திருக்க வாய்ப்பிருக்கிறது. நிந்தனையையும் அவமானத்தை பென்னினாள் அன்னாளுக்கு கொடுத்தாள் என்று பார்க்கிறோம். அன்னாள் தன் வருத்தத்தை எந்த மனுஷனிடம் சொல்லவில்லை. மனுஷர்களிடத்தில் பகிர்ந்து கொள்வதால் எந்த பயனும் இல்லை என்று தேவனிடத்தில் ஜெபத்தில் கேட்பதே உத்தமம் என்று ஞானமாக அன்னாள் தேவனிடத்திலே முறையிடுகிறாள். ஆசாரியன் ஏலி சொல்லுகிறான், சமாதானத்தோடே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். அதன் பிறகு அவள் துக்கமுகமாய் இல்லாமல் தேவன் பேரில் நம்பிக்கையோடு தன் வீட்டிற்கு போனாள். சில நாட்கள் சென்றபோது அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றால், கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். அன்னாளிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பழக்கங்கள் என்னவென்றால், நம்முடைய கவலை வேதனைகளை மனுஷனிடம் சொல்லுகிறதை விட்டுவிட்டு தேவனிடம் அறிக்கை செய்து அதற்கு பதிலை தேவனிடம் இருந்து ஒத்தாசை பெறுவதே நம்பிக்கையாக இருக்க வேண்டும். மனபாரம், அவமானம், வேதனை என்று எப்பொழுதும் துக்கப்பட்டு கொண்டிருந்த அன்னாளுக்கு தேவனின் கிருபையை பெற்று மனுஷ ஜனமாகிய சகல ஜனங்களுக்கும் விசுவாசத்தில் முன்மாதிரியாக இருந்து தீர்க்க தரிசன ஜெபத்தை ஏறெடுக்கிறாள். தேவனின் மகிமை, அவருடைய செயல்கள் என்று ஞான போதகத்தை கொடுக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தொடர்ந்து இணைந்திருங்கள். அன்னாளின் தீர்க்க தரிசன பிரார்த்தனை. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 10வது வசனத்திற்குரிய விளக்க உரையை கவனிக்க இருக்கிறோம். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய இரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன் என்கிறாள். என் இருதயம் மகிழ்ந்து களி கூறுகிறது. ஏன் என்றால், என்னுடைய மனபாரம், என்னுடைய அவமானம், என்னுடைய வேதனையை தேவனிடத்திலே நான் ஒப்பு கொடுத்து விட்டேன். அவர் என்னுடைய இருதய பாரங்களை எடுத்து போட்டார். என்னை பகைத்தவர்கள் நான் வெட்கப்படுகிறதை விரும்பினார்கள். தேவன் என்னுடைய சிறுமையை கண்ணோக்கி எனக்கு பதில் கொடுத்தார். எனக்கு ஒரு மகனை கேட்டேன். நான் கேட்டது போலவே எனக்கு அவர் மகனையும் கொடுத்தார். எனக்குள் மங்கி இருந்த மகிழ்ச்சியானது கர்த்தர் கொடுத்த ஈவால். என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. என்னை மடங்கடித்த என் பகைஞர் மேல் என் வார்த்தை வெளிப்படுகிறது. காரணம், தேவனுடைய இரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். கர்த்தரை போல் பரிசுத்தர் இல்லை, உம்மை தவிர வேறு ஒருவரும் இல்லை. நீரே எங்கள் தேவன், உம்மை போல ஒரு கன்மலையும் இல்லை. சங்கீதம் 53:2. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். அன்னாள் தன்னுடைய இக்கட்டிற்கு மனுஷனிடம் பதிலை தேடவில்லை. கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டால், இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றால், தேவன் மேல் விசுவாசம் இல்லாதவர்களே,
இனி மேட்டிமை உள்ள வார்த்தைகளை விடாதீர்கள். அகந்தையும் கொடுமையான வார்த்தைகளை எந்த மனுஷருக்கும் எதிராக பேச வேண்டாம். எங்கள் தேவன் ஞானமுள்ளவர், எல்லாம் அவருடைய செயல்களாக இருக்கிறது. அன்னால் எல்லா மனிதர்களை பார்த்து, இனி மேட்டிமையான பேச்சை பேசாதிருங்கள். மேட்டிமை பேச்சு மனிதனுக்கு தகாது. ஏன் தகாது என்றால், மனுஷன் தன் மேட்டிமை பேச்சிற்கு தகுந்தவன் அல்ல. நான் என்ற அகங்காரம் உடைய மனுஷன் நிலைத்தது இல்லையே. எல்லாம் ஒரு நாள் மண்ணுக்குள் மண்ணாக காணாமல் போகும் மனுஷனுக்கு அகங்காரம் தேவையா? எந்த மனுஷன் அகங்காரமாக பேசி அழிவையும் வீழ்ச்சி அடையாமல் நிலைத்து நிற்கின்றான்? பாபேல் கோபுரம் சரிந்தது, அதை கட்டினவன் நிம்ரோத் அழிந்தானே. ரோம சாம்ராஜ்யமும் அழிந்ததே. உலகையே ஆண்ட அலெக்சாண்டர் மரிக்கும் பொழுது கைகளில் ஒன்றுமில்லை, வெறுங்கையோடு தான் மண்ணுக்குள் மண்ணானானே. அப்படி இருக்க மனுஷனுக்கு மேட்டிமை பேச்சு தகாததல்லவா? அப்படி இருக்க மனுஷனுக்கு மேட்டிமையான பேச்சு தகாததுதான். மனுஷனே, மேட்டிமை பேச்சை பேசாதிருங்கள், அகந்தையான பேச்சையும் பேசாதிருங்கள். தேவன் ஒருவரே என்றென்றைக்கும் சதா காலமும் உயிரோடு இருக்கிறவர். கர்த்தர் ஞானமுள்ளவர், அவர் செய்கைகள் யதார்த்தமானவை, இயல்பானவை. அப்படியென்றால் அவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு அடைக்கலம், அரண், கோட்டை, பாதுகாப்பு என்று பொருள்படுகிறது. சங்கீதம் 40 அதிகாரம் 1 கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் கட்டப்பட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் 430 ஆண்டுகளாக எகிப்திலே அடிமைகளாக இருந்தார்கள். 430 ஆண்டுகள் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. அன்றைய தினமே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை அணி அணியாய் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார். அடிமைகளாக இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயிடம் பயந்து நின்று பேசுகிற பொழுது மோசே அவர்களுக்கு பிரதியுத்தரமாக அவர்களுக்கு, கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருங்கள் என்றான். மோசே சொன்னது போலவே ஜனங்கள் அன்றைய தினம் அற்புதத்தை கண்டார்கள். பலவான்களாக இருந்த எகிப்தியரின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ இதோ இஸ்ரவேலர்கள் 430 ஆண்டுகளாக எகிப்தில் அடிமைகளாக இருந்தார்கள், பலத்தினால் கட்டப்பட்டார்கள். யாத்ராகமம் 14 அதிகாரம் 30 கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர்கள் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர்கள் கண்டார்கள். பொல்லாத மனுஷர்களுடைய மேட்டிமையான பேச்சும் அகந்தையான பேச்சும் பட்டயமாக அவர்களுடைய இருதயத்திற்குள் உருவி போகும். அவர்கள் வில்கள் முறியும். கர்த்தர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பிலே சுட்டெரிக்கிறார். இங்கே மேட்டிமையான பேச்சை வில் என்றும் அகந்தையான பேச்சை ஈட்டியாக உவமையாக சொல்லப்படுகிறது. 1 சாமுவேல் 2:5 திருப்தியாய் இருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள். பசியாய் இருந்தவர்களோ இனி பசியாயிரார்கள். மலடியாய் இருந்தவள் 7 பெற்றாள். அநேகம் பிள்ளைகளை பெற்றவளோ பலட்சியப்பட்டாள். ஏசாயா 54:1 பிள்ளை பெறாத மலடியே, மகிழ்ந்து பாடு. கர்ப்பவேதனை படாதவளே, கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு. வாழ்க்கை பட்டவளுடைய பிள்ளைகளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீயினுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்னால் இங்கே என்ன சொல்ல வருகிறார் என்றால்,
கவலைப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எதற்காகவும் கவலைப்பட வேண்டாம். நம்முடைய தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். நம்முடைய ஆதங்கங்களையும் நம்முடைய கவலைகளையும் நம்முடைய வேதனைகளையும் அவரிடத்திலே வையுங்கள். அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய இருதயத்திற்கு ஆறுதலாகவும் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகவே நீங்கள் இனி அழ வேண்டாம், அவரிடத்திலே உங்கள் நம்பிக்கையை வையுங்கள் என்று சொல்லுகிறார். அநேகம் பிள்ளைகளை பெற்றவளும் பலவீனம் ஆகக்கூடும். மலடியாயிருந்தவளே, நீ வேதனைப்பட வேண்டாம். தேவனிடத்தில் உங்கள் வேண்டுதலை வையுங்கள், அவர் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார் என்று சொல்லுகிறார். 1 சாமுவேல் 2:6. கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார். அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறார். ஏனென்றால் அவரே வானங்களையும் சர்வ சிருஷ்டியையும் சிருஷ்டித்தார். ஆகவே அவர் சொல்லுகிறார், உபாகமம் 32:39, நானே அவர், என்னோடே வேறே தெய்வன் இல்லை என்பதை இப்பொழுது பாருங்கள். நான் கொல்லுகிறேன், நான் உயிர்ப்பிக்கிறேன், நான் காயப்படுத்துகிறேன், நான் சொஸ்தப்படுத்துகிறேன், என் கைக்கு தப்புவிப்பார் இல்லை. ஏனென்றால் வானங்களுக்கு மேலாகவும் பூமிக்கு கீழாகவும் எல்லா சகல அதிகாரத்தை அவருடைய கைகளில் இருக்கிறது. மட்டுமல்ல, கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர். ஏனென்றால் அவரே நியாயாதிபதி. சங்கீதம் 75:7. தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். துர்மார்கருடைய கொம்புகளையெல்லாம் வெட்டி போடுவேன், நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும் என்று சொல்லுகிறார். 1 சாமுவேல் 2:8. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். பிரபுக்களோடே உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூசக்கரத்தை வைத்தார். மனுஷனுடைய கண்களுக்கு அற்பமாக காணப்படுகிற மனுஷனை, அதாவது சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். மட்டுமல்ல, அப்படி குப்பையிலிருந்து உயர்த்தியவர்களை பிரபுக்களோடே உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். யோபு 36:7. அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல் அவர்களை ராஜாக்களோடு கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் என்றென்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார். யோபு 38:4, 5, 6. நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாளியானால் அதை அறிவி. அதற்கு அளவு குறித்தவர் யார்? அதின்மேல் நூல் போட்டவர் யார்? இதை நீ அறிந்திருந்தால் சொல்லு. அதன் ஆதாரங்கள் எதின்மேல் போடப்பட்டது? அதன் கோடிக்கல்லை வைத்தவன் யார்? இந்த கேள்விகளையெல்லாம் எல்லா மனுஷர்களை பார்த்து தேவன் கேட்கிறார். தேவன் மனுஷனுக்கு அருளினாலொழிய வெளிப்படுத்தினாலொழிய எந்த மனுஷனும் தேவனை அறிகிற அறிவு மனுஷனுக்கு இல்லையே. அறிவியல் கண்டுபிடிப்புகள் எவ்வளவு உயரமாக சென்றாலும் நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாளியானால் அதை அறிவி. அதற்கு அளவு குறித்தவர் யார்? அதின் மேல் நூல் போட்டவர் யார்? இதை நீ அறிந்திருந்தால் சொல்லு என்று எல்லா மனிதர்களிடத்திலும் தேவன் கேள்வியை வைக்கிறார். இதை எந்த மனுஷனாலும் கண்டுபிடிக்க முடியாது. ஏனென்றால் நாம் மனுஷர்களாக இருக்கிறோம். தேவன் நம்மை உண்டாக்கினவர். அவர் எல்லாம் அவருடைய செயல்களாக இருக்கிறது. 1 சாமுவேல் 2:9. அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார்.
துர்மார்கர் இருளிலே மௌனமாவார்கள், பலத்தினால் ஒருவனும் மேற்கொள்வதில்லை. இந்த பூமியிலே நல்லவர்கள் அலைக்கழிக்கப்படுகிறார்கள், நல்லவர்கள் பாடுபடுகிறார்கள். பொல்லாதவர்களோ தங்களுடைய பலத்தினால் நல்லவர்களை ஒடுக்குகிறார்கள். ஆனால் பரலோக ராஜ்யத்திலோ தேவன் நல்லவர்களை, நீதிமான்களை, பரிசுத்தவான்களை பாதுகாக்கிறார். துர்மார்கர் இருளிலே நரகத்திலே மௌனமாயிருப்பார்கள். பொல்லாதவர்களுடைய பலன் அங்கே செல்லாததால் அவர்கள் மௌனமாயிருக்கிறார்கள். அவர்களால் ஒன்றும் செய்ய இயலாது. 1 பேதுரு 1:5. கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற இரட்சிப்பிற்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. தேவனையும் தேவன் அனுப்பின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு பரலோக ராஜ்யம் நிச்சயம் என்றும், அவரை ஏற்றுக்கொள்ளாமல் பொல்லாத காரியங்களை செய்கிற மனுஷர்களுக்கு இதோ ரோமர் 3:19 இப்படியாக சொல்லுகிறது: மேலும் வாய்கள் யாவும் அடைக்கப்படும்படிக்கும் உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்களாகும்படிக்கும் நியாய பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் நியாய பிரமாணத்திற்கு உட்பட்டிருக்கிறவர்களுக்கே சொல்லுகிறதென்று அறிந்திருக்கிறோம். இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாய பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. 1 சாமுவேல் 2:10. கர்த்தரோடே வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள், வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவார். கர்த்தர் பூமியின் கடையாந்தரங்களை நியாயம் தீர்த்து தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலனளித்து தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார் என்று துதித்தாள். சாமுவேல் புத்தகத்தின் ஆரம்பத்தில் அழுது புலம்பிய அன்னாள் தேவன் மீது வைத்த விசுவாசத்தில் அவரிடம் விண்ணப்பம் வைத்து காத்திருந்து கிருபை வரமாகிய சாமுவேலை பெற்ற பின்பு தீர்க்க தரிசன ஜெபத்தை ஏறெடுக்கிறாள். இதுவே கர்த்தருக்கென்று வாழ்கிற நற்சாட்சி. நற்சாட்சியை நமக்கு கொடுத்து தேவன் பேரில் நம்பிக்கை வைத்து உறுதியாக இருக்க இவருடைய ஜெபம் நமக்கு வழிவகுக்கிறது. கர்த்தரோடே வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள். கர்த்தரோடே வழக்காடுகிறவர்களை எப்படி நொறுக்குவார் என்றால், சங்கீதம் 2:9 இரும்பு கோலால் அவர்களை நொறுக்கி குயக்கலத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர். வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவார். கர்த்தர் வானத்திலிருந்து எப்படி முழங்குவார் என்றால், சங்கீதம் 18:13 கர்த்தர் வானங்களிலே குமுறினார், உன்னதமானவர் தமது சத்தத்தை தொனிக்க பண்ணினார், கல்மழையும் நெருப்பு தழலும் விழுந்தது. தம்முடைய அம்புகளை எய்து அவர்களை சிதறடித்தார், மின்னல்களை பிரயோகித்து அவர்களை கலங்க பண்ணினார். மட்டுமல்ல, கர்த்தர் பூமியின் கடையாந்தரங்களை நியாயம் தீர்த்து தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலனளித்து தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார். எப்படியெனில், சங்கீதம் 96:13 அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், அவர் பரலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். சங்கீதம் 98:9 அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடும் நியாயம் தீர்ப்பார். அந்நாளின் தீர்க்க தரிசன ஜெப பிரார்த்தனையை வேத வசனங்களின் துணையோடு தியானம் செய்தோம். நற்செய்தியின் சத்தம் ஆன்மீக சத்தம் சேனலாகிய நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன்.